சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இந்த 73 வயதிலும் உத்வேகமாக நடிச்சிட்டு வராரு. அடுத்தடுத்த படங்களில் ரொம்பவே பிஸியாக நடிக்கிறாரு. மேலும் இவருடைய பிறந்த நாள் கொண்டாட்டத்துக்காக தான் ரசிகர்கள் அனைவரும் காத்து கொண்டு இருக்காங்க. போன வருஷம் இவரோட பிறந்த நாளைக்கு வேட்டையன் படத்திலிருந்து ஒரு சின்ன கிளிம்ஸ் வீடியோவை விட்டு சர்ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்க. இதே மாதிரி தான் இந்த வருஷம் என்ன சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறாங்க, ஒருவேளை அடுத்த படத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட்டா இல்லை கூலி படத்துலேருந்து ஏதாவது ட்ரெய்லர் வருமா, இதை தான் ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்காங்க. மேலும் தலைவர் எப்பயும் நல்லா இருக்கணும், அவர் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த படங்களில் நடித்து மக்களை மகிழ்விக்கணும் என பிரார்த்தனை செஞ்சுட்டு வராங்க. மேலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட அடுத்த படம் குறித்து ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கடைசியாக நடிச்சிருந்த திரைப்படம் தான் வேட்டையன். இந்த வேட்டையன் திரைப்படம் கிட்டத்தட்ட 350 கோடிக்கு மேலே கலெக்ஷன் கொடுத்து ஒரு நல்ல லாபத்தை பெற்று தந்திருக்கு. அதைத் தொடர்ந்து கூலி படத்தில் இப்போ பிஸியாக நடிச்சிட்டு வராரு. இந்த கூலி படத்தை லோகேஷ் கனகராஜ் அவர்கள் டைரக்ட் பண்ணுறாரு. மேலும் இந்த கூலி படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட சேர்ந்து நாகார்ஜுனா, ஷௌபின் ஷாக்கர், உபேந்திரா, சத்யராஜ், ஸ்ருதிஹாசன் மற்றும் அமீர்கான் முக்கியமான ரோல்லாம் நடிப்பதாக சொல்லப்படுது. மேலும் இந்த படத்துடைய ஷூட்டிங் எல்லாம் ஓரளவுக்கு முடிஞ்சு போச்சான். அடுத்த வருஷம் ஏப்ரல் மாதம் இந்த படத்தை திரையில் பார்க்கலாம் என எதிர்பார்க்கப்படுது. மேலும் இந்த படம் பேன் இந்தியா படமாக எடுக்கப்படுறதுனால கண்டிப்பாக தமிழ் சினிமாவில் முதல் 1000 கோடி வசூல் பண்ண போகிற முதல் தமிழ் படமாக இருக்கும் என சொல்லப்பட்டு வருது. ஏற்கனவே கங்குவா படம் 1000 கோடி வசூல் பண்ணும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் சுத்தமாக எடுபடாமல் போயிடுச்சு. அதைத் தொடர்ந்து இப்போ தெலுங்கு படமான புஷ்பா படம் பார்த்தீங்கன்னா 1000 கோடியை தொடும் என கணிக்கப்பட்டிருக்கு. அதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா புஷ்பா 2 திரைக்கதையும் புஷ்பா 2 இருக்கிற அந்த மேக்கிங்கும் தான் காரணம். மேலும் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த படம் 1000 கோடியை தொடும் என சொல்லப்பட்டு வருது. இப்போவே பார்த்தீங்கன்னா 500 கோடியை தொட்டுடுச்சு. அதைத் தொடர்ந்து தமிழ் சினிமாவில் முதல்ல 1000 கோடி தொட போகிற படம்னா அது கூலி படம் என்று சொல்லப்பட்டு வருது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வச்சு நம்ம KS ரவிக்குமார் ஒரு ப்ராஜெக்டை அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அதாவது இப்போ அனௌன்ஸ் பண்ணல, ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ராணா அப்படின்ற படத்தை அனௌன்ஸ் பண்ணார். ஆனால் ஒரு சில காரணங்களால் அந்த படம் எடுக்க முடியாமல் போயிடுச்சு. அப்போதுலேருந்தே பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துமே ராணா படத்தை எப்படியாச்சும் எடுக்கணும் அப்படின்னு அடிக்கடி KS ரவிக்குமாருக்கு ஃபோன் பண்ணி கதை கேட்பாராம். அவரும் பார்த்தீங்கன்னா முதல் தடவை சொல்கிற மாதிரியே கதையை ரஜினி கிட்ட சொல்லுவாராம். ஏன்னா அந்தளவுக்கு பிடிச்சு போன கதை அந்த கதை. நிச்சயமாக பார்த்தீங்கன்னா KS ரவிக்குமார் எல்லாரையும் ஏமாற்ற மாட்டார். லிங்கா படத்தில் ஒன்றா பார்த்தீங்கன்னா அவருடைய ரைட்டிங் சறுக்கி இருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அடுத்த படத்தில் கண்டிப்பாக சறுக்காது. ராணா படம் கண்டிப்பாக ஒரு நல்ல பேர் சொல்லக்கூடிய படமாக இருக்கும் எனவும், மேலும் இந்த ராணா படத்தில் நிச்சயமாக பிரம்மாண்ட இயக்குனர்ஸ் எல்லாம் ஒன்று கூடி தான் பார்த்தீங்கன்னா படத்தை எடுக்க போகிறோன்னு அவர் சொல்லியிருக்காரு. அதனால் இது சரித்திர பேஸில் தான் இந்த படம் இருக்க போது. ஏற்கனவே இந்த படத்தை ரெஃபரன்ஸாக வச்சு தான் கோச்சரியான் படம் எடுக்கப்பட்டது. இப்போ மீண்டும் KS ரவிக்குமார் ரஜினியை வச்சு படம் பண்ணுறாரு. உங்களுக்கு வேண்டுமா இந்த படம் வேண்டாமா? உங்களோட கருத்தில் மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.